ஓகே, எப்படியோ வந்தால் பஸ்ஸு க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு மருதப்புல பஸ் ஸ்டாண்டுக்கு. இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 300-400 மீட்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், போர்டு கரெக்டாக இருக்கா. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. காஞ்சிபுரம் கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் மருதமலைன்னு போடுடா, எந்த ஊருக்கு போகுதுனே தெரியல. அதுக்காக தான் இங்கே என்ன. டேய், நீ என்னடா பண்ணுற? என்ன கடைக்கு அங்கிட்ட போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்கான்? யாரா நீங்களா வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும். ஓகே, பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. எப்படியோ ஒரு பஸ்ஸும் நிற்க. என்ன அங்கே ஒரு பஸ் நிற்கிது, இல்லை இங்கே ஒரு பஸ் நிற்கி. பரவாயில்லையே, பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸெல்லாம் நிற்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். 2-3-4 பஸ் கிடக்கு. ஆனால் நம்ம பஸ்ஸுக்குன்னு இருக்கிற ஃபேன்ஸு தனியாக இருப்பாங்க நமக்காகவே. இந்தா நிற்கிறாங்களே எல்லோரும். சரி, சீக்கிரமாக போய் அவங்கள ஏற்றி விட்ருவோம். காஞ்சிபுரம் 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 ஏறு 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 காஞ்சிபுரம் 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 வடவழி வழியாக காஞ்சிபுரம் போது ஏறு 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 காஞ்சிபுரம் ஏறு ஏறு ஏறு. பார்த்து ஏறுங்கம்மா, பஸ் நீளமாக தான் இருக்குது, டோர் பெருசு, நீங்கள் தாராளமாக ஏறலாம். பார்த்து மெதுவாக ஏறுங்க. அவ்வளோதான், எல்லோரும் ஏறியாச்சு. இப்போ மருதமலைக்கு அப்படியே மருதமலைன்ற பாரு, அப்படியே காந்திபுரத்துக்கு கிளம்ப வேண்டியதான். நீங்கள் வாயவே ரொம்ப கொள்ளுது. என்னாச்சு? இவன் இன்னும் போகல. சரி தான், இவன் போகிறான் போகாமல் இருக்கிறான், இல்லை பாயை போட்டு படுக்கிறான். நம்மளுக்கு கவலையே இல்லை. நாம் பாட்டுக்கு காந்திபுரத்துக்கு சீக்கிரமாக போனோம். எவ்வளோ பெரிய ஆறு பாருங்களேன் இங்கே. வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அழகாக இருக்குங்க இந்த ஆறு. இந்த ஆறு ஆனால் ரொம்ப பெருசு. உடனே பேர்லாம் கேட்டுறாதீங்க, எனக்கே பேர் தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கேன் நான். என்ன தான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இந்த ஆறை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியவே தெரியாது. பெரிய ஆறு அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஓகே, இப்படி திரும்ப வேண்டியது. எவனும் வரல 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 வர போர்டு வந்துட்டு. சரி விடு, பார்த்துக்கலாம், அவங்க எடுத்து வச்சுருவாங்க. இப்போ சில்லுன்னு நான் பறந்துட்டு இருக்கேன். என்னடா பஸ் ஸ்டாப்பு யாருமே இங்கே டிக்கெட் எடுக்கலன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எல்லாருமே காந்திபுரத்தில் தான் இறங்கவே போகிறாங்களாம். அதனால் கிரிட்டு 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 நான் வேகமாக போயிட்டுருக்கேன். என்னது டேய், என்னடா பண்ணுறிய? இன்னும் இந்த லாரிக்காரருக்கு போஸ்ட்டு கம்ப போய் இடிச்சிட்டு இருக்கான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன அங்கே ஏதோ நீ என்ன பண்ணுறீங்க ஈச்சரு? இன்னொன்று என்னென்ன ஆச்சு? அது இல்லைப்பா, இந்த கிறுக்க வந்த பைத்தியத்தெல்லாம் தெரியாமல் ரொம்ப ஓர திருப்பிட்டேன், இங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, பார்த்துக்கோங்க, பார்த்து ஓட்டுங்கப்பா, இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகும். சரி வரேண்ணா. என்னடா இவனுங்க ஈச்சர் வண்டிக்கு என்ன கோபமோ தெரியல அந்த லாரிக்காரன் மேலே. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு கவலையே இல்லை. ஐயோ, இவன் என்னடா இவன் ஈச்சர் என்னடா பண்ணுற? அங்கே என்ன அந்த ஈச்சர்காரன் லாரி போய் இடிச்சிட்டு கிடக்க டெசை திருப்பிட்டான். இங்கே என்ன இவங்க ஒரு கார் காணி இடிச்சிட்டு இருக்கான். சரி, பொழுது விடிய விட மாட்டாங்களா இவங்க? நாமளும் சீக்கிரமாக போய் காந்திபுரத்துக்கு போய் பொடுநடியாக போகிறதுக்கு சாப்பாடு வாங்கணும்னு இருக்கேன். விட மாட்டாங்க. ஆஹா, என்ன ஒரு வியூவு பாருங்க, வியூ எப்படி இருக்குன்னு. ஒரு ரோடு, அந்த ரோடும் ஒரு மலை மேலே. பா, ரோட்டுக்கு அந்த சைடு குழி. என்ன நிற்கிறானுங்க? என்ன ஆச்சு? சேஃப் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு போவியா இன்னைக்கு? போக மாட்டானோ? ஏதோ ஒன்று பண்ணிட்டு. என்ன டேய், இவன் என்ன பண்ணியிருக்காங்க? பைத்தியக்காரங்களா? காலில் எந்திரிச்சதுலேருந்து என்னடா ஆக்சிடெண்ட்டுக்கு மேலே ஆக்சிடெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இவனுக்கு என்ன? போ தோலை, எல்லா இடத்துலையும் நின்று எதோ கலவரம் பண்ணியிருக்கீங்க. கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இவங்க என்ன போகிறாங்க போகிறாங்க போகிறாங்க. அங்கிட்டு தான் எதோ என்ன கண்ணில் ஏதோ சீன் பட்டுச்சு. டேய் டேய் டேய், என்னடா நடக்குதுங்க? ஏடா போகிற வழியில் ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டாக பண்ணியிருப்பீங்களாடா? என்ன நினச்சிக்க? இவன் யாரு? லாரிக்காரரே, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஃபஸ்ட் என்னென்னா அங்கே வரல, இவனை மாதிரி ஒரு லாரி அங்கே இடிச்சு கிடக்கான். இப்போ எங்கே என்னென்னு எஸ்சிடிசி இடிச்சிட்டு கிடக்கான். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இல்லை என்ன வண்டியே ஒழுங்கு ஓட்ட விட மாட்டீங்களா? கண்ட்ரி நான்சென்ஸ். என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே என்ன லைன் நிற்கிது? ஏதோ சம்பவம் பண்ணிட்டேன் நினைக்கேன். ஐயோ, யார்? எஸ்டிசியா? ஆஹா, ஒதுங்க போகிறதுக்கு வழியே இல்லையே. வேறு வழியே இல்லை, நம்ம வேலையை காட்ட வேண்டியதான் இன்றைக்கி. வேறு வழி இல்லை,
போ 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 அங்கிட்டு போ 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 போ. என்னடா பண்ணுற? வண்டி அவ்வளோ வீட்டாடா இருக்கும் வண்டி. போ. இவன் யார் லாரியா? மனுச்சிருந்த லாரி கிடண்ணே ஒதுங்கியாச்சு. போ 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 அங்கிட்டு போ போ எல்லாம் போ. முத்து நகர் ஏசி என்னடா நீங்களாம்? சரி வெளியே போய் பார்ப்போம். போ போ எல்லாம் போ. எதுக்கு நிற்கிங்க? போயிட்டே இரு. இப்போ என்ன முன்னாடி பிரச்சனை? ஏசி நீயாடா? ஏன்டா இப்படி பண்ணிடுறீங்க? இது ஒழுவே போட மாட்டீங்களா எவனோ? சரி தான், எவனை போகிற மாதிரி தெரில. நாமளே வேலையை காட்ட வேண்டியதுதான். போ 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 ஓரம்போ ஓரம்போ அப்படி தான். ஐயோ முன்னாடி வேறு இடிச்சிருக்கு. ஆப்போசிட்டில் எவனோ வந்துடாதீங்கடா. இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கேன். வண்டி இடிச்சிடாதீங்க நீ. அப்பாடே எவனோ வரல. ஓடிடுறா. எப்படியோ தப்பிச்சிட்டேனே. ஒன்றை இருந்தால் நான் தப்பிச்சிட்டேனே. இதுக்கு மேலே எவனு என்னையை தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு வேகத்தில் போக வேண்டாம் இனிமே. என்னை எவனை நடிச்சிய புயல்டா நாங்களாம். டக்கு டக்குன்னு பேசஞ்சர்ஸ் ஏற்றணுமோ இறக்கி விட்டுமான்னு இருப்போம். கன்மம்னு எப்படி தெரியும்ல? அதான்டா இந்த இஆர்எஸ்கே. போ 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 போ. நான் வண்டி எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு ஊருக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் எங்கேயாவது போய். ஏன்னா கால் எஞ்சி ஒரு ஐயோ ஐயோ வேணுனைக்கு நான் இடிக்கலைங்க. எப்படி இடிச்சேன்னு எனக்கு தெரில. என்ன பின்னாடி இவன் ஒருத்த பைத்தியக்காரன். எப்படி இங்கே வந்துச்சு? ஸ்டேரிங் கட்டாதானே திருப்பிட்டு இருந்தேன். வண்டியில் ஏதோ கோளாறு பிடிச்சிக்கிட்டே. ஐயோ இங்கே பாரு வண்டி எப்படி போய்ட்டுருக்குன்ட்டு மழை. ஏய் எங்கே போய்ட்டுருக்க நீனு? ஒழுங்காக போமா. உன ஆசாசியாக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். காலங்காத்தால உனக்கு பூஜை போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவேன். கரெக்டு தானே? ஏய் என்னடா பண்ணுற? நம்மளும் சோழி முடிச்சு விட்ருவாங்க. ஐயோ காவாக்குள்ளே போயிட்டு என் டயிரு. ஆடப்பா அவிகளா. ஐயோ என்னையா கொலவை இவங்களுக்கெல்லாம். ஏன்யா இப்படி பண்ணுறிய? இந்த ஏசி பஸ் என்ன பண்ணுறான்? அவ்வளோதான் சோழி முடிச்சு. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. பாடுப்பாவிகளா. ஏன் ஐயோ ரிவர்ஸ் போட்டு எங்கேயோ போகுது. ஹேண்ட் பிரேக் போட்டிருப்போம். டேய் 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 என்னடா பண்ணுறிய? என்ன பண்ணிட்டுருக்கானுங்க இவங்க ரெண்டு ஏய் எதுக்கு முந்திருக்கா? அதான் வழி இல்லைல்ல. சேஃப் எக்ஸ்ப்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்கான். அவனே இப்போ சேஃப் இல்லாமல் முன்னாடி போய்ட்டுருக்கான். யாரு உனக்கு என்ன வேணும்? ஏய் என்னடா இது இத்தனை பேரா? முடியலடா முடியல. ஐயோ என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லா இடத்துலையும் பஸ்ஸு சூழ்ந்து வச்சுருக்கானுங்களே. ஐயோ என்ன பண்ண போகிறோம்? இந்த வழியே ஏதாவது வழி இருக்கா போகிறதுக்கு? காப்பாற்ற பஸ்ஸை வழியே இல்லை. இந்த ஏசி பஸ் வேறு மறைச்சிட்டு கிடக்கு என் பாடியை. எல்லா பஸ்ஸுமே பின்னாடி போய்ட்டுருக்கேடா. இந்த பாரு எல்லாமே அவனவனே பின்னாடி தள்ளிட்டு போய்ட்டுருக்கானுங்க. பின்னாடி இருக்கிறத பார்த்து போங்கடா. ஐயோ என்ன கூட்டம் இங்கே பாரு. எவ்வளோ பேர். ஏன் தாண்டி போகிறதுக்கே 3 மாதம் ஆயிரும் போலக்கு. பஸ் வேறு இங்கேருந்து மாடிக்கிட்டு வெளியவே வரமாட்டுறது. என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து விட்டது, நம்மளால் காந்திபுரத்துக்கு போகவே முடியாது. அதனால் வேறு வழி இல்லை. ஓடி போகிறது தான் பெஸ்ட்டு ஐடியா. பிடிச்சு விட்டு இவங்ககிட்டலாம் போய் மாட்டிக்கிட்டு கிடக்குன்னா அவ்வளோதான் காலி. எப்பா என்னென்ன எத்தனை பஸ் அங்கே எங்கேன்னு முட்டிக்கிட்டு கிடக்கு பாருங்க நீங்களே. இங்கே பாருங்க ஒவ்வொரு பஸ்ஸாக ஒவ்வொருத்தனும் பின்னாடி இடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த முன்னாடி பாருங்க. எவனா தள்ளுறான்? ஐயா சரியான பைத்தியக்காரங்களா இருக்கானுங்களே. இது எல்லாம் சரியான பைத்தியம் கிடையாதுங்க, சரி ஆகாத பைத்தியம். நான் எங்கேயாவது ஓடிடுறேன்ப்பா. இந்த பாரு வழியை நினைப்பிச்சிருக்காங்க. நீங்கள் என்னதான் வழி மறைச்சாலும் ஓடிடுவேன். ஐயோ இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு ஓடி போயிடணும். அப்பா சாமி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பாய்.